இன்னைக்கு வந்து சண்டே. சண்டே வந்து சொல்லப்போனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷாப்பை வந்து எப்பயுமே வந்து நிறைஞ்ச மாதிரி வச்சுக்கணும். அதாவது கேட்குற பொருள் எதுவுமே வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லாத மாதிரி எல்லாமே வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பீங்க மளிகை கடையில. அந்த மாதிரி தான் நானும் நினைப்பேன். நான் வந்து இன்னைக்கு ஆர்டர் போட வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். எல்லாருக்கும் வந்து மந்த் எண்டுன்றாங்க வேலை செய்யறவங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து மந்த் எண்டு இருக்கதான் செய்யுது. என்னடா இந்த மாதிரி மந்த் எண்டு மல்லிகை கடை வச்சுட்டு இவங்க மந்த் எண்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க என்னைக்கும். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். தண்ணி கேன் போட்டுட்டு இருக்கேன், டீ கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே எனக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தான். அவங்க எல்லாருமே வந்து எனக்கும் மந்த்லி ஒன்ஸ் தான் பில் தருவாங்க. அந்த மாதிரி சம்டைம் வந்து என்னோட ரொட்டேஷன்ல இருக்கும். இல்ல எக்ஸ்ட்ரா எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் செலவாயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எனக்குமே வந்து மந்த் எண்ட்ல வந்து கொஞ்சம் எனக்கு திங்ஸ் போடுறதுக்கு வந்து ப்ராப்ளம் தான். அதே அந்த அந்த ப்ராப்ளம் தான் எனக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா எங்களோட ஷாப்ல பார்த்தாலே தெரியும். இந்த ரேக் எல்லாம் வந்து எப்பயுமே நான் ஃபுல்லா தான் வச்சிருப்பேன். இந்த ரேக்கு ஜூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு ஐட்டம் பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிக்கல்ஸ். எனக்கு இந்த இந்த ரெயின் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அகர்பத்தி எல்லாம் அதிகம் சேல். மார்டின்லாம் வந்து சுத்தமாவே இல்லை, எனக்கு காலி ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நவ் நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துடும். எனக்கு ஒரு ½ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே ஃபில் பண்ணி ஆகணும். உடனே ஃபில் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க ஷாப்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி நீங்க டிலே பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் ஷாப்ல எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வைங்க 1 டேக்கு பிஃபோராவே. அதனாலதான் நான் வந்து குயிக் ஃபாஸ்டா ஒரு 11 o'clock முன்னாடி நான் வந்து என் கடையை வந்து ஃபில் பண்ண. அது மெயினா எந்த நாள்ல ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி? மெயினா வந்து நீங்க சாட்டர்டே முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா சண்டே வந்து எல்லா ஷாப்லயுமே வந்து சேல் இருக்கும் கண்டிப்பா கம்பல்சரி. ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து லீவ் இருக்கும். அதனால வெளியே வருவாங்க. நம்மளோட பர்ச்சேசிங் டைம் எல்லாம் வந்து ஒரு சண்டேல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் சண்டே முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா வைங்க. இந்த மாதிரி யாரும் வந்து ஒரு பெண்டிங்ல வைக்காம ஃபில் பண்ணி வச்சா உங்களோட சேல் நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் இதை வந்து இன்ஃபார்ம் பண்றேன். மாதிரிதாங்க நாங்க வந்து இப்போ வந்து ஆல்ரெடி நேத்து ஆர்டர் போட வேண்டியது, ஆனா டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 1 hourல வந்துடும். அது வந்த உடனே நம்ம எடுத்து டெலிவரி பண்ணோம். எதுக்காக இவ்வளவு அப்படிதான் சொல்றேன் அப்படின்னா, மெயினா வந்து சண்டே அன்னைக்கு மட்டும் கடையை வந்து எப்பவுமே நிறைச்ச மாதிரி வைங்க. சப்போஸ் என்கிட்ட அமௌண்ட் இல்ல, என்கிட்ட அப்படி கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா இருக்கிற ஸ்டாக்கே வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிருங்க. எல்லாத்தையும் இருக்கிற ஸ்டாக் கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொஞ்சம் கடையை நிறைஞ்ச மாதிரினா வைங்க அப்படின்றத தெளிவா சொல்றேன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்களாகட்டும், இல்ல ஸ்டார்ட் அப்ல கடை வச்சிருக்கீங்க, நீங்க இதை பத்தி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்ப எமர்ஜென்சி அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்றவங்க இருக்கிறத கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் கடையை கொஞ்சம் இன்னும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா காட்டுங்க அப்படின்றதுதான் நாங்க சொல்ல போறோம். ஏன்னா சண்டேன்றதுதான் சேல்ஸ் அதிகமா இருக்கும். எங்களுக்குன்னு இல்ல, பொதுவாவே எல்லா கடைக்காரங்களுக்கும் சண்டே தான் சேல்ஸ் அதிகம். சோ அந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேயோ கடனை வாங்கியாச்சு கூட சரக்கை போட்டு கடையை நிறைஞ்ச மாதிரி வைங்கன்றதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சொல்ல வரோம். நாங்க